பொதுவா நம்ம வெஜிடேரியன்ஸ் எப்பவும் புரோட்டீன் எதுல இருக்கு அப்படின்னு தேடிட்டே இருப்போம். சோ இன்னைக்கு இந்த புரோட்டீன் நிறைஞ்ச ஸ்ப்ரவுட்ஸ்ல இருந்து ஸ்ப்ரவுட்ஸ் இட்லியை செய்ய போறேன். இது சரியான காலை உணவு. இந்த முளைக்கட்டின இட்லி செய்ய நான் முளைக்கட்டின பாசி பயிரை எடுத்திருக்கேன். இது தோராயிரமா ஒரு 1.5 கப் இருக்கும். பாருங்க, நான் இதை வீட்ல தான் செஞ்சேன். ரொம்ப நல்லாவே முளை கட்டி இருக்கு. வீட்ல செஞ்சனால ரொம்ப நல்லாவே முளை வந்திருக்கு. அதுவும் ஒரே ஒரு நாள் ராத்திரி தான் ஊற வச்சேன். அப்புறம் இந்த முளை கட்டின பருப்புல நான் ஒரு 1/4 கப் வெள்ளை ரவைய சேர்த்துக்கிறேன். இது சாதாரண ரவை தான். உங்களுக்கு ரவை வேண்டானா அதுக்கு பதிலா நீங்க கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெங்காயம் பூண்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். அது கூடவே 1/4 கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புளிச்ச தயிர் தான். அப்புறம் கொஞ்சம் உப்பை சேர்க்கலாம். கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாவை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதை வச்சு நீங்க தோசை கூட சுட்டுக்கலாம். இப்ப இந்த மாவு தயாரா இருக்கு. இதுல நம்ம கடைசியா ஃப்ரூட் சால்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்ப இட்லி தட்டுல எண்ணெயை தடவுறதுக்கு முன்னாடி இதோட இட்லி பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி வச்சிருக்கேன். ஆவியில வேக வைக்க போறேன். சோ நமக்கு ரொம்ப சூடான தண்ணி வேணும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல இருந்த தோசை இல்லாட்டி சில்லா செய்யலாம். அப்ப நீங்க ஃப்ரூட் சால்ட்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம இட்லி செய்ய போறோங்கிறதுனால நான் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரூட் சால்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்ப இத நான் இட்லி தட்டுல ஊத்திக்கிறேன். இப்ப இத நம்ம ஆவியில வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல 15-20 நிமிஷம் ஆகும். இப்ப எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாம். இட்லி ரொம்ப நல்லாவே ரெடி ஆகி இருக்கு. இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான புரோட்டீன் நிறைஞ்ச முளைக்கட்டிய இட்லி. இதே எனக்கு நான் சாம்பார் சட்னி கூட பரிமாறுறேன். வார்த்தை இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு.